Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure foot setsல உள்ள blind stitch foot அத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா blind hem foot அப்படினு சொல்லலாம். இது வந்து பேசிக்கா ஹெம்மிங்காக யூஸ் பண்ற அந்த foot தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 32 foot setsல உள்ள மத்த foots பத்தியும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் இருக்கிற playlist link வந்து கீழ description boxலயே மேல ஐ பட்டன்லயே கொடுக்கிறேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. pressure foot set வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து கிடைக்கிறது இல்ல. ஆன்லைன்ல மட்டும் தான் வந்து இருக்கு. உங்களுக்கு இந்த pressure foot set தேவைப்பட்டது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆன்லைன் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்ல வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா இது நார்மல் பெடல் மிஷினுக்கு யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் இந்த pressure foot வந்து செட் ஆகாது. ஆட்டோமேட்டிக் zigzag மிஷின்ஸ்க்கு மட்டும்தான். டேபிள் டாப் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, சிங்கர் பிரதர், அதுக்கப்புறம் உஷா, இந்த மாதிரி எந்த பிராண்டா இருந்தாலும் இந்த டேபிள் டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் zigzag மிஷின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபுட் செட் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த pressure foot setsல வந்து பாத்தீங்கன்னா இந்த blind stitch foot வந்து லாஸ்ட் ரோல இருக்கும். லாஸ்ட்ல இருந்து செகண்ட் ஃபுட்டா இருக்கும். இந்த ஃபுட் தான் வந்து blind stitch foot அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஹெம்மிங்காக தான் யூஸ் பண்ண போறோம். ஹெம்மிங்மே வந்து பாத்தீங்கன்னா கர்வ் லைன்ஸ்ல, வளைவா நெக் லைன்ல அதுல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரைட் லைனா எந்த இடத்துல எல்லாம் மடிச்சு தைக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லா வந்து நம்ம ஹெம்மிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் எந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். pressure foot வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. நார்மல் ஃபுட்லயே சைடுல வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அட்டாச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஃபுட்டோட இந்த லெக்கும் இந்த சைடுல இருக்க அந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்திருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா ஒட்டி ஒட்டி தான் இருக்கு. நடுவுல கேப் இல்ல. சைடுல இருக்கிற அந்த ஸ்க்ரூவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு கேப் கொடுக்குது. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இது கொடுத்திருக்காங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி துணியை வந்து எந்த மாதிரி மடிச்சுக்கணும் அப்படின்றத பாக்கலாம். இப்ப நம்ம வந்து இது ஸ்ட்ரைட் லைன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம எந்த இடத்துல இந்த மாதிரி மடிச்சு தைக்க போறோமோ அந்த இடத்த வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கணும். 1 inch ஃபோல்டிங் தான் உங்களுக்கு மடிச்சு காமிக்க போறேன். நம்ம நார்மலா வந்து பிளவுஸ் ஸ்லீவ்க்கு, சுடிதார் ஸ்லீவ்க்கு எல்லாம் மடிச்சு வந்து உள்ள வந்து தச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் 1/4 inchக்கு ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு அடுத்து ஒரு 1 inchக்கு இந்த மாதிரி மடிச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ஃபோல்டிங் வந்து துணியோட ராங் சைடு தான் நம்ம மடிச்சு இந்த மாதிரி தச்சு விடுவோம். அதுக்கப்புறம் இந்த ராங் சைடு துணியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே மடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த துணிக்கு மேல இந்த மாதிரி மடிக்கணும். உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு டைம் வந்து வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம மடிச்சிருக்கிற துணி வந்து அடியில இருக்கு. இந்த மேல் பக்கம் துணியோட ராங் சைடு தெரியுதுல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 inch அளவுக்கு கேப் விட்டு மடிச்சுக்கணும். அடியில மடிச்சிருக்கிற துணிக்கு மேல இந்த துணி வந்து இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா ஃபுல்லா நமக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா மடிச்சுக்கோங்க. இது இங்கெல்லாம் வந்து துணி மடிச்சு தைக்க வேண்டியது இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் கூட இந்த இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மிஷினோட செட்டிங்ஸ் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் மேஜிக் மிஷின். நீங்க இதே மிஷின் வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்ற செட்டிங்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மிஷினுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் மேஜிக் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைண்ட் ஹெம் ஸ்டிச்சஸ் போடுறதுக்காகவே ஏற்கனவே இதுல ஒரு பிளேட் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதை வச்சும் நம்ம வந்து இந்த பிளைண்ட் ஹெம் ஸ்டிச் வந்து போடலாம். ஏற்கனவே இந்த பிளேட் வச்சு நான் வந்து இந்த பிளைண்ட் ஹெம் ஸ்டிச் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இப்போ மிஷினோட செட்டிங்ஸ் வந்து நான் த்ரெட் டென்ஷன் 3ல வச்சிருக்கேன். நார்மலா எப்பயும் எப்படி வைப்போமோ அதே அளவு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த zigzag ஸ்டிச்லயே வந்து ஒரு டிசைன் ஸ்டிச் வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் ரோல F அண்ட் G இந்த ரெண்டு ஸ்டிச்ல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எப்படி வச்சு தப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ F வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன். ஸ்டிச்சோட லென்த் வந்து 2.5ல வச்சுக்கிறேன். நார்மல் ஸ்டிச்சிங்க்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். ஸ்டிச்சோட அகலமும் அதே மாதிரி 5லே வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு செட்டிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டிச் செலக்டர்ல நம்ம வந்து F செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்டிச் செலக்ட் பண்ணும்போது ஊசி வந்து pressure footக்கு உள்ள இல்லாம மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு நீடில் வந்து உடையாது. இப்ப நார்மல் ஃபுட்டை எடுத்துட்டு பிளைண்ட் ஹெம் ஃபுட் வந்து போட்டுக்கலாம். நான் பாபின் த்ரெட்டும் நீடில் த்ரெட்டும் வேற வேற கலர்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. நீங்க யூஸ் பண்ணும்போது ரெண்டு த்ரெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் அந்த கிளாத் கலர்ல எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட்டுக்கு நடுவுல வந்து இந்த இடத்துல ஒரு ராட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு இந்த pressure footல லிஃப்டர் தூக்கி விட்டுட்டு
இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த சைடுல இருக்கிற ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த பிளேட் வந்து மூவ் ஆகுது இல்லையா, பிளாஸ்டிக் பிளேட், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த துணியை ராங் சைட் மேல தெரியுற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே கரெக்டா சென்டர்ல வச்சுட்டு அந்த பிளேட் வந்து கரெக்டா அந்த நம்ம மடிச்சு வச்சிருக்கிற இடத்துல டச் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்டிச் போடுற வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஃபுல்லா வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த துணிக்கு பக்கத்துல அந்த பிளேட் வர்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப டைட்டா இருக்க கூடாது, கரெக்டா வந்து எட்ஜில் இருக்கிற மாதிரி வைக்கணும். நம்ம ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது, ரொம்ப அந்த துணியை அமுக்கி பிடிச்சும் இருக்கக்கூடாது. கரெக்டா சென்டர்ல அந்த லைன் அலைன்மெண்ட் இருக்கணும். நீடில் வந்து கரெக்டா வந்து உள்ள பஞ்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். அந்த ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வி மாதிரி ஷேப்ல வந்துட்டே இருக்கும். ஒரு 3 ஸ்டிச் ஸ்ட்ரைட்டா, ஒரு ஸ்டிச் வந்து வி மாதிரி ஷேப்ல வரும். அந்த வி மாதிரி ஷேப்ல வர அந்த கார்னர் ஸ்டிச் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த கிளாத்ல வந்து நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டச் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போடணும். இதுல நான் சொல்றதை விட முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த நீடில் பாயிண்ட கரெக்டா வச்சுட்டு நீங்க அந்த சைடுல இருக்க பிளேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. வி மாதிரி இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து லெஃப்ட் சைடு இருக்க கிளாத்ல உள்ள போயிடக்கூடாது. அப்பதான் நமக்கு வந்து அந்த வெளியில தெரியுற ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப சின்னதா அழகா தெரியும். பிளேட்டுக்கு நேரா அந்த மடிச்சிருக்கிற துணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டே இருக்கலாம். அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாம கரெக்டா நேரா கொண்டு போங்க. அது வந்து நமக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும். அந்த பிளேட் வந்து ஸ்ட்ரைட்டா அதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மடிச்சு வச்சிருக்கோமோ அந்த துணி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஸ்டிச். நான் அந்த வி ஷேப்ல ஸ்டிச்சஸ் சொன்னேன்ல, அது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வி ஷேப்போட அந்த கார்னர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த சைடு இருக்கிற கிளாத்ல இருக்கணும். நீங்க ஜி ஸ்டிச் செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டிச் அப்படியே தலைகீழா இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ரெண்டு மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து மேல இருக்கிறது வந்து பிளாக் த்ரெட் வந்து நீடில்ல இருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச் வந்து போட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா வந்து துணியில எந்த இடத்துல தையல் விழுகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதை வச்சு அந்த பிளாஸ்டிக் பிளேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். துணியோட ராங் சைடு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இது வந்து இந்த நீடில்ல இருந்து வந்து அந்த பிளாக் கலர் த்ரெட் இந்த பக்கம் நமக்கு தெரியுது. இது அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அடியில மடிச்சு விட்டோம்ல அந்த துணி இருக்கும். இதுல வந்து நம்ம பாபின்ல என்ன நூல் போட்டிருந்தோமோ அந்த கலர் த்ரெட் வந்து நமக்கு தெரியும். இப்ப துணியோட நல்ல பக்கம் திருப்பி பார்க்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்விசிபிளா சின்னதா குட்டி குட்டியா நம்ம ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் எப்படி கை ஊசி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டா எப்படி நீட்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோல தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் த்ரெட் எடுத்து நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இதே எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் கூட நமக்கு வெளியில விசிபிளா தெரியாது. நல்லா வந்து இன்விசிபிளா ரொம்ப நீட்டா இருக்கும். நம்ம ஹேண்ட் ஸ்டிச் எப்படி வந்து போடுவோமோ அதே மாதிரியே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக் லைன்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டா இருக்கிற பிளேசஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சுடிதாரோட டாப்போட சைட்ல அதுக்கப்புறம் கீழே எல்லாம் மடிச்சு தைக்கிறதுக்கு, ஸ்லீவோட எண்டிங்ல மடிச்சு தைக்கிறதுக்குலாம் நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பிளவுஸ்ல வந்து நெக் லைன்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பிளவுஸ்ல ஸ்லீவ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஹேண்ட் ஸ்டிச் போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி மிஷின்ல வச்சு ஸ்டிச்சஸ் போடுறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபூட்டோட அட்வான்டேஜ் வந்து இதுதான். இது வந்து நீங்க இந்த ஸ்டிச் மேஜிக் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா இந்த பிளேட் வச்சும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியா போட முடியும். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டிச் மேஜிக் மிஷினோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையும் கூட செக் பண்ணி பாருங்க. இப்ப இது வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மடிச்சு இந்த பிளைண்ட் ஹெம் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இதே வந்து நம்ம எந்த அளவுக்குனாலும் சின்னதா மடிச்சு தைக்க முடியும். இப்ப நான் சின்னதா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தைச்சு இதே ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் போடணும்னா இந்த மாதிரி 2 தடவை மடிச்சுட்டு திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ராங் சைட் துணி மேல இருக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு சைடுல அந்த மடிச்ச துணி வந்து வெளியில தெரியுற மாதிரி வச்சுட்டு இதே ஸ்டிச் வந்து நீங்க இந்த இடத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா வெளிப்பக்கம் வந்து நம்ம எந்த அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் இருக்கும். நமக்கு எந்த சைஸ்லனாலும் இந்த பிளைண்ட் ஹெம் ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். இந்த வீடியோல நம்ம பிளைண்ட் ஸ்டிச் ஃபுட் பத்தி பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் ஃபுட் பத்தி பார்க்கலாம். என்னோட இந்த ஸ்டிச் மேஜிக் மிஷினை பத்தினா இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிச் மேஜிக்ன்ற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagramல இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.